ஃபைவர்ல எல்லாருமே ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். நான் ஃபைவர் வந்து பார்ட் டைமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றது கிடையாது. பட் இருந்தாலுமே எனக்கும் வந்து சில ஓர்டர்ஸ் வந்து எப்பயாவது ஒருக்கா வரும். அண்ட் ஒரு டீசென்டான ஒரு மணி வந்து நான் மேக் பண்றேன். அண்ட் எனக்கு நாலேஜே இல்லாத ஒரு சர்வீஸையும் நான் ஆஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை பத்தியும் நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டப்போறேன். எல்லாத்தையுமே நீங்க லைவ்லயே பார்க்க போறீங்க. இதுல கீயான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வெறும் 4 மெசேஜ்ல நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா $40. இப்போ 1 மெசேஜ் ஈக்குவல் டு $10 மாதிரி சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இப்ப லைவ்ல காட்டுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்தே பாருங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுதான் எனக்கு கிடைச்ச ஆர்டர். ஓகேவா? சோ இந்த ஆர்டர்ஸ்ல பாருங்க $40 ஆர்டர். நான் சொன்ன மாதிரி $40. எத்தனை மெசேஜ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. மெசேஜ் 1 ப்ளீஸ் செக் இட் சார் அப்படின்னு சொல்லி போட்டீங்க. ஐ கான் ஓபன் ஆன் மை போன். நான் ஜிப் ஃபைல சென்ட் பண்ணியிருந்தேன். அவர் சொல்றாரு எனக்கு ஓபன் பண்ண முடியல. அவருக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். சோ அதுக்கப்புறமா 2வது மெசேஜ் போட்டிக்கிறேன், 3வது அதோட சேர்த்து தான். ஏன்னா அவர் வந்து எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ ஓல் ஓவரா ஒரு 4 மெசேஜ் தான் நான் மொத்தமாவே வந்து அவருக்கு மெசேஜ் போட்டது. ஓகேவா? ஸோ அப்படி போட்டதுக்கு நமக்கு அந்த ஓர்டர்ஸ் வந்து முடிஞ்சிட்டு. சரி, இதுல என்ன டாஸ்க்கை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாரு. மைனரான சேஞ்ச். ஒரு டாக்குமெண்ட்டுக்கு $20 சார்ஜ் பண்ணேன். 2 டாக்குமெண்ட்ஸ் ஸோ $40 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் சொன்னீங்களே, உங்களுக்கு ஸ்கில்ஸே இல்லை பட் அதுல ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஸோ அதையும் நான் லைவ்லேயே காட்டிடுறேன். ஸோ என்னோட ஓர்டர்ஸுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுல பாருங்க, என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ்ல $162 வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ அது டோட்டலா நான் வித்ட்ரால் பண்றதுக்கு இருக்கிற அமௌண்ட். ஸோ இப்போ என்னோட ஓர்டர்ஸுக்கு வரும். ஓர்டர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டட் ஓர்டர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இதுல நீங்க பார்க்க முடியும். ஸோ இதுல ஆர்டர் ஒன்று நான் பண்ணியிருப்பேன், $50 ஆர்டர் ஒன்று. ஸோ அந்த ஓர்டர்ஸ்ல தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஓர்டர்ஸும் ஒவ்வொரு வேரியன்ட்ல இருக்கும். $100, $20, $15. அது நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வேரியன்ட் ஆகிக்கிட்டே வரும். இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஸ்கில்ஸ் இல்லாட்டையுமே இதை ஆஃபர் பண்ணி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது என்ன சர்வீஸ் அப்படின்னு சொன்னா GIS மேப்பிங், GIS மேப்பிங். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதோட டீடைலிங் விஷயம் தெரியாது. அது எப்படி நடக்குது, என்ன ப்ரோசஸ் ஆகுது அப்படின்னு தெரியாது. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆர்டர் எடுக்கிறேன், அதை இன்னொருத்தருக்கு மாத்துறேன். அந்த ஃபைவர்லயே தான் மாத்துறேன். ஸோ ஃபைவர்லயே அவங்களுக்கு அந்த ஓர்டர்ஸை கொடுப்பேன், அவங்க அந்த ஓர்டர்ஸை முடிப்பாங்க. நான் அதுல பிட்வீன்ல இருந்து என் பண்றேன். சரி, எவ்வளவுக்கு நான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துலாமா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கிளைண்ட் வந்து USA கிளைண்ட் 2019 ஃபைவர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நானா ஃபர்ஸ்ட்டுக்கு மெசேஜ் போடுறேன், ஹலோ இஸ் தேர் எனி ஒர்க்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறேன். March 30 அவங்க வந்து April 2, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு பிறகு அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லா ஓர்டர்ஸுமே நீங்க ப்ரீவியஸ்லி சில கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி வச்சிருப்பீங்க. பட் அவங்கள்ட்ட நீங்க மறுபடியும் ஆர்டர் கேட்டு போகலாம். நீங்க கேட்கறதன் மூலமா அவங்கள்ட்ட ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு தருவாங்க. ஸோ 2 நாள் கழிச்சு தான் அவங்க ரிப்ளை போட்டிருக்காங்க. ஓகே கிரேட், நான் வந்து இந்த ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்குள்ளே எனக்கு விளங்கிட்டு, இந்த சர்வீஸுக்கு நான் ஏத்த ஆள் இல்லை, என்கிட்ட இந்த கிக்ஸும் இல்லை, இந்த டைம்ல எனக்கு இந்த கிக்கும் இல்லை. நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, இது என்ன கிக் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த விஷயத்த வந்து சர்ச் பண்ணேன். அதை நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அது வந்து GIS அப்படின்னு சொல்றேன், மெப்பிங் அப்படி GIS மெப்பிங் அப்படின்னு சொல்றேன், அந்த விஷயத்துல தான் வருது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 925 பேர் இந்த சர்வீஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல ஸ்ரீலங்காவில் எவ்வளவு ஓபன் பண்றாங்கன்னு சொல்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 52 பேர். அப்ப இந்தியாவில் வந்து பார்த்தலாம், இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40 பீப்புள்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. ஸ்ரீலங்காவில் இந்தியாவில அதிகமான பேர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குது. பங்களாதேஷ்லயும் அதிகமான பேர் இருக்கிறாங்க, 79 பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்தான் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா $100 இருந்து $200, $100, $50 அப்படின்னு சொல்லி நிறைய பிரைஸிங் சார்ஜ் பண்ணாங்க. இதுல $10 இருக்கிறாங்க, ஆஃப்கோர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, ஓகே எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, அந்த கிகை வந்து நானே ரெடி பண்ணேன். ஓகே டைட்டில்லாம் இது இவங்க பார்த்து ஓகே ஐடியா ஒன்று எடுத்துட்டு என் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி சில டச்சப்பா பண்ணிட்டு நான் அதை வந்து பப்ளிஷ் பண்றேன். பப்ளிஷ் பண்ணது பிறகு அவங்கள்ட்ட ஆர்டர் கேட்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஓகேவா? ஏன்னா கிக் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த ரிலவெண்ட்ல வந்து ஓர்டர்ஸ் எடுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த கிக்ல நம்ம ஒரு ரிவ்யூ எடுத்தா நல்லா தானே அப்படின்னு சொல்றதுக்காக புதுசா ஒரு கிக்க போட்டாச்சு. போட்டது பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ASAP அப்படின்னு சொல்லி எப்ப உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன், as soon as possible அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல ஷூர் ஐ வில் ஸ்டார்ட் நோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த டைம்ல எனக்கு விளங்கிட்டு ஓகே இதுக்காக நான் ஒருத்தர ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு லோக்கல்ல யாரு இந்த சர்வீஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லியோ இல்லை, யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை. பிகாஸ் இந்த சர்வீஸே எனக்கு புதுசா இருக்குது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னு சொன்னா ஃபைவர்லயே ஒருத்தர் ஹையர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். அவருக்கு பாருங்க, நான் போட்டுக்கிற மெசேஜ் April 2
தேதி 9:54 மெசேஜ் போட்டிருக்கிறேன். அதாவது இந்தியாவில் நான் பேசிட்டு இருக்கிறேன், அதே டைம்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஷுவர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இதுதான் என்னுடைய ரெக்வயர்மெண்ட். அவங்க என்ன சென்ட் பண்ணாங்களோ அதுதான் நான் அவருக்கு வந்து சென்ட் பண்ணேன். ஓகே, எனக்கு வந்து இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன ஃபைல் மேப்பிங் வேணும்னு சொன்ன கேட்டாரு. நான் சொன்னேன் PDF அப்படின்னு சொல்லி. ஸோ அதே விஷயத்த நான் இந்தியாவில் வந்து இவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணியிருப்பேன், அதாவது உங்களுக்கு என்ன ஃபைலில் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க PDFல தான் நமக்கு ஃபைல் சென்ட் பண்ணதால நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது PDFல தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கோட் பண்ணது பார்த்தீங்கன்னா $80 கோட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அவங்கள்ட்ட பேசினதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இது முடிச்சு தரத்துக்கு வந்து எனக்கு $80 சொல்றது எனக்கு கட்டாது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி, $70 வரீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க $50 நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், இல்ல $60 முடிச்சுக்கலாம், உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம், வி மீட் இன் த மிடில் அப்படின்னு சொல்லி $80 ஆரம்பிச்சு $70 வந்து அவங்க $50 சொல்லி திருப்பியும் நான் வந்து $60 பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஷுவர் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கிக்கை வந்து ஆஃபரை வந்து சென்ட் பண்ணேன். கஸ்டமர் போற சென்ட் பண்ணது பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த டாக் அப்படியே போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா நான் கேட்டேன், இந்த வந்து ஐ எம் கோயிங் டு திங்க் அபவுட் திஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்பயும் வாங்கல அவங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்னேன், ஓகே நான் $50 பண்றேன், இந்த ஒர்க் பிடிச்சிருந்தா நீ டிப்ஸ் சரி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிட் யூ எண்ட் அப் மூவிங் டு த ஜோர்ஜியா அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டிருந்தாங்க. அதே விஷயத்தை தான் அங்களையும் காப்பி பண்ணி நான் போட்டிருப்பேன் பாருங்க. ஸோ இவங்க எப்போ ஆன்லைன் வருவாங்களோ அந்த டைம்ல அவங்க பண்ற மெசேஜை நான் எடுப்பேன். அதே மாதிரி இவர் எப்போ ஆன்லைன் வருவாரோ அந்த டைம்ல இவர் பண்ற மெசேஜை அவருக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்படியே நான் பேசிட்டே இருந்தோம். ஸோ இவருக்கு நான் கொடுத்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா $10 தான் கொடுத்துருந்தேன். நான் வாங்கின ஆர்டர்ஸ் வந்து $50, நான் ஸ்பெண்ட் பண்ணது $10. அப்போ $40 மார்ஜின் வச்சு நான் அதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா யூ ஜஸ்ட் பிளேசிங் த ஆர்டர், ஐ வில் ஸ்டார்ட் த ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் மறுபடியும் அந்த கொஸ்டின் ஆன்சர் கிடையாதுன்னு திருப்பி கேட்டிருந்தேன். கேட்டதுக்கு அவர் வந்து ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் டாக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நான் ஏன் ஜோர்ஜியாவுக்கு மூவ் ஆகணும், எதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்குமே புரியல அவங்க என்ன சொல்றாங்க, இவர் என்ன கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு எந்த சர்வீஸ்னே தெரியாதுக்காண்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அது என்ன விஷயம்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவங்கள்ட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன சைஸில் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இதே விஷயத்தை தான் அவர் கேட்டார், உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி. A3 அப்படின்னு சொல்கிறத ரெகுலர் சைஸ்னு சொன்னார். அப்போ A3லே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டோம். A3லே நம்ம இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. A3ன்னு சொல்கிறது சைஸ். அண்ட் அவரும் வந்துட்டு அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு முடிச்சு தந்தாரு. முடிச்சு தந்தது பிறகு தான் நம்ம அந்த ஓர்டர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு அந்த ஓர்டர்ஸுக்கான முழுமையான அமௌண்ட் வந்து கிடைச்சிட்டு. ஸோ இப்படி தான் அந்த ஓர்டர்ஸை வந்து முடிச்சோம். ஓகேவா? இதுக்கு பிறகு 2வது ஓர்டர்ஸ் வந்துட்டு இது இன்னொரு ஓர்டர்ஸ்ல நம்ம அதே கிக் தான் வேற ஒரு பையர் வந்து கண்டக்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி அதை முடிச்சுக்கிட்டோம். இவங்க வந்து இதை செக் பண்ண உடனே லுக் குட், அவங்க வந்து அதில் சின்ன ஒரு சேஞ்ச் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த சேஞ்சஸையும் அவர்கிட்டே வாங்கி மொத்தமாக வாங்கி முடிச்சிட்டோம். ஏன்னா அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், நான் முழுமையாக உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருந்தேன், பட் 4.3 ஸ்டார் தான் கொடுத்துருந்தாங்க. சில பையர்ஸுக்கு அந்த ஃபீல் இருக்கும், அதாவது என்னதான் டொப்பான ரிசல்ட்ஸை நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு 5 ஸ்டார் கொடுக்கறதுக்கு மனசு வராது. சரி, அவங்க வந்து இந்த மாதிரி ரிவ்யூ கொடுப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு என்ன செய்யுங்க 5 ஸ்டார்ஸ்லேயே ரிவ்யூ தரதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பேசிக் வந்துட்டு இதுதாங்க. ஃபைவர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் தெரியும்னு சொல்லி எந்த வித விஷயமும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா இதுவே உங்களுக்கு லைவ் ப்ரூஃப். ஏன் சிம்பிளா எனக்கு எந்த வித ஸ்கில்ஸுமே அதை பத்தி தெரியல, பட் நான் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டா எனக்கு இருந்த நாலேஜ் யூஸ் பண்ணி அதுல ஒரு கிக் ஆஃப் பண்ணி அதை ஹை பிரைஸுக்கு செல் பண்ணீங்க, அவ்வளவுதான். இது எல்லாமே அப்ரைட்டர் சிலபஸுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம். கிக் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி கிக் ஐடியா கிளாஸுக்குள்ள வரும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலபஸ்ல வந்து 10வது சாப்டர்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி நீங்க அதை அவுட் சோர்சிங் பண்ணலாம், உங்களுக்கு இல்லாத ஸ்கில்ஸை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதில் வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா பயோல ஒரு லிங்க் இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல சின்ன சின்ன கேள்விகள் கேட்டுருப்பாங்க. அந்த கேள்விகளை ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே எக்ஸ்பர்ட் கன்சல்டன்ட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி தருவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுக்கு வந்து நம்ம சேனலை லைக் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரிலவெண்டா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணிக்கலாம்.